பேசாம வாடா. ஐயோ ஹேய், எங்கடி போன? 2-3 நாள் ஆளு காணோம். உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. ஒரு 90 ரம் அடி சரியா போயிடும். தண்ணி அடிச்சா மனுஷனே சாகுறானா? அப்ப வியாதி சாகதா என்ன? ஏய் நானா? இப்பெல்லாம் போலீஸ் தொல்லை வேற ஜாஸ்தியா இருக்கு. ஏய் ஏய் மச்சான், என்னடா பண்ற? ச்சே, என்னடா இவ? ஏய் கம்முனிடுறா. ஐயோ, ஏய் அது என்னோடதுடா. ஏய் 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 டேய் மச்சான், தண்ணி ஊத்தி அடிடா. வயிறு என்னத்துக்காக சொன்ன கேளு. பேசாம இருடா. அவளே ராவா அடிக்கிறா. ஏய் அவ அடிச்ச உனக்கு என்னடா? அவ என்ன பண்ணாலும் நீ பண்ணுவியா? என்னடா நீ? ஆ நான் கிளம்புறேன், நீ வரலையா? இன்னொரு 90 இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரி. என்ன தல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே காணோம். டேய் நான் போயிட்டு வரேன். ஏய் மச்சான் மச்சான், ஐயோ டேய் தம்பி, ஒரு 90 கொண்டு வா. என்னங்க சென்ட் எல்லாம் போட்டுட்டு டீசெண்டா இருக்கீங்க, ஆனா ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க? பிரசா, என்ன பிரஸ் பண்ணணும், எங்க பிரஸ் பண்ணணும்? பேப்பராலா? அப்ப பேசாம வாயை மூடிட்டு போ. குடிச்சிருக்கியா? குடிச்சிருந்தா ஓரமா போய் படு. இப்படி சுத்திட்டு இருந்தா உங்ககிட்ட இருக்கிற பர்ஸ அடிச்சிட்டு போயிடுவாங்க. பர்ஸ் அடிக்கிறதுக்கு என்கிட்ட பர்ஸே இல்லையே. ஏய் எல்லாம் நிக்க கூடாது. போங்க 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 சார். கிளம்பு கிளம்பு சொல்றல. போறோம். எந்த ஊரு? ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி தண்ணி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம வாயை மூடிட்டு போன்னு சொல்றேன்ல. நீங்க இப்படி பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா ஏங்க எங்கங்க போனீங்க? மறுபடியும் தண்ணி அடிக்க போயிட்டீங்களா? ட்ரீம் கேர்ள் ரேஞ்சுக்கு உங்களை நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் நாசமா போச்சு. டாக்டர் கிட்ட போனா மாத்திரை சீட்டு தான் எழுதி கொடுக்குறாரு, மாத்திரை கொடுக்கறது இல்ல. சிகரெட் இருக்கவங்க கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கிறது இல்ல, மேட்ச் பாக்ஸ் இருக்கிறவங்க கிட்ட சிகரெட் இருக்கிறது இல்ல. நமக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஏய் மச்சான், அவன் நல்லவா இல்லடா, விட்டு தள்ளுறா. உலகத்துல 1000 பொண்ணுங்க இருக்காளுங்க, அதுல ஏதாவது 1-2 கிடைக்கும்டா. யோ, நான் என்ன சல்மான் கானா? ஐஸ்வர்யா ராயும் கட்ரினா கைஃபும் கிடைக்கலான்ட்டு வேற யாராச்சும் வச்சு ஷூட்டிங் பண்றதுக்கு? அவ ஒன்றும் வேணும்ட்டே இந்த காரியத்தை செய்யல. அவளுக்கு என்ன கஷ்டமோ, அவள் லைஃப் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய கண்டிப்பா துணிஞ்சிருக்க மாட்டா நான் சொல்லுவேன். பாயிண்ட் டு பி நோட்டட். டேய் மச்சான், நீ அவளை லவ்லாம் பண்ணல. உனக்கு ஏதோ காந்தன்னு சொல்லுவாங்களே, மேக்னெட் கே ஜேசா, அது என்ன சொல்லுவாங்க? அட்ராக்ஷன். எது வரைக்கும் படிச்சிருக்க? எஸ்எஸ்எல்சி. அதுக்கு மேல உங்க அப்பா படிக்க வைக்கலையா இல்ல நீ படிக்கலையா? பிரின்சிபல் விடல. ஓஹோ, இவன் சொன்னானே அந்த அட்ராக்ஷன், அதுதான் உனக்கு வந்திருக்கு. அவ கூட ஒரு தடவை போய் மேட்டர் முடிச்சிட்டு வந்துரு. அதுக்கப்புறமா அந்த ஃபீலிங் உனக்கு இருந்ததுன்னா அதான் லவ். நிஜமாவா சொல்ற? உண்மையதான்ப்பா சொல்றேன். சரி காசு கொடு. இதுக்கு நான் தானே காசு கொடு. ஐடியாவும் நானே கொடுக்கணும், பணமும் நானே கொடுக்கணுங்கிற நல்ல ஆளுப்பா நீ. உனக்கு போய் ஐடியா சொல்ல வந்தேன் பாரு. இந்தா குடுறா. ஏய் ஏய், யா அல்லாஹ், ஆல் தி பெஸ்ட் தல. தேங்க்யூ. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். சும்மா வச்சு சாப்பாடு போறதுக்கு இது ஒண்ணு அனாதை ஆசிரமம் இல்ல. ஒரு தடவை இங்க என்ட்ரி ஆயிட்டா மேட்டர் முடிஞ்சது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா க்ளோஸ்ங்கிற வார்த்தைக்கு இங்க இடம் இல்ல. துணியை கழட்டலன்னா சினிமால ஹீரோயின் கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ நம்ம கழட்ட மாட்டேங்கிற. கழட்ட. ஏய், இப்ப கழட்ட போறியா இல்லையா? இல்ல நானே கழட்டிடுவேன். கழட்ட கழட்டுன்னு சொல்றல. கழட்ட. இந்த அடிக்கிறது உதைக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது.
வா உட்காரு. குடி. இதுவும் தண்ணி மாதிரி தான். கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கசக்கும், அவ்வளவுதான். சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ இததான் கொடுத்தாங்க. முதல்ல குடிக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஏன்னா கசக்குது இல்ல, கஷ்டமா தான் இருக்கும். பழகிடுச்சுன்னா அது நம்மள காலி பண்ற வரைக்கும் நாம அதை காலி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வீட்டுக்கு இன்னொருத்தி புதுசா வந்திருக்காமா. நாமளும் முன்னாடி இப்படிதானே வந்தோம், ஒரு பியர்ல விழுந்துட்டோம். வெளி உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. இங்க வந்துட்டு போனவங்க யாரும் நான் இங்க தான் வந்தேன்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க. போட்டோ எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எதுலயுமே போட மாட்டாங்க. இங்க பிரச்சனைங்கிறது உலகத்துல எல்லாருக்குமே இருக்கு. பல்ப் ஆன் ஆகி வெளிச்சம் வந்தா மட்டும்தான் நியூஸ் பேப்பர்லயும் டிவி சேனல்லையும் செய்தியா வரும். இந்த சர்வீஸ் சென்டருக்கும் பெட்ரோல் பங்குக்கும் வண்டிங்க வந்து போற மாதிரி இங்க மனுஷங்க வராங்க. நீ ரொம்ப அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க. இந்த உடம்பு, உன்னோட அழகு எல்லாமே அந்த கடவுள் கொடுத்தது. இதெல்லாம் டெம்பரவரி தான். எத்தனை வருஷம் கழிச்சு நீ கண்ணாடியில முகத்தை பார்த்தாலும் அது புதுசா தான் இருக்கும். ஆனா அந்த கண்ணாடிக்கு நீ பழசா இருப்ப. இது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு உலகம். இங்க வண்ணங்கள் அதிகமா இருந்தாலும் இங்க கண்ணுக்கு தெரியறது கருப்பு மட்டும்தான். சரி வா. வா. வெளிச்சத்துல வெக்கமா இருந்தா லைட் ஆஃப் பண்ணிக்கோ. உலகத்துக்கு நீ தெரிய மாட்ட, உனக்கும் உலகமே தெரியாது. கெட்டு போறது உடம்பு தானே. ஒரு குளியல் போட்டா சரியா போயிட போகுது. இங்க படுத்திருப்ப, ஆனா தூங்க மாட்டேன், அவ்வளவுதான். இங்க பாரு, கடவுள் இருக்கான், ஒன்னும் ஆகாது, பயப்படாம போ. மனச கல்லாக்கிக்கோ, உடம்ப பூவாக்கிக்கோ. இத செஞ்சா போதும். போ போ. ஏய், இது என்ன உன் மாமியார் வீடா? ஆரத்தி எடுப்பாங்கன்னு வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்க. ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. போங்க போங்க, உள்ள போங்க. என்ன வேணும்? இங்கன்னா காய்கறி வாங்க வருவேன், கூப்பிடுங்க. ரொம்ப அவசரத்துல இருக்க போல. ஏய் மாமா, ஹெல்மெட் கொண்டு வந்திருக்கியா? நான் தான் வண்டியிலே வரலையே, எனக்கு எதுக்கு ஹெல்மெட்டு? அவனா நீ? இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு, சும்மா சிலுத்துக்கிறான். என்ன நம்மாலே காணோம்? கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கனா? நிறம், மனம், சுவை, 3 ரோசஸ். ரொம்ப நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்க. ஓ. ஷீலா, உனக்கு வேலை வந்திருக்கு. வா. சார் வரேன். ஒரு பீரும் ஒரு பிரியாணியும் சொல்லு. நான் போய் வாங்கிட்டு வரணுமா? பரத், பரத், அவங்கிட்ட காசு கொடு. யார்கிட்ட?
ஆளு நாங்க அரடியில வந்திருக்க. ஆ சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சாரிங்க. ஆ எதுக்கு? பணம் இல்லையா? ஆ, இல்ல காசு இருக்கு. இந்தாங்க. அப்புறம் எதுக்கு சாரி கேட்ட? நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதான். சாரி கேட்கணும்னா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்டயோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுகிட்டயோ சாரி கேளு. என்கிட்ட எதுக்கு சாரி கேக்குற? ஷூ ஒன்னா இருந்தாலும் அது போடுற கால் வேற வேற, அவ்வளவுதான். கிளம்பிங்க இருந்து. ஏய், ம். இனிமே என்னைக்கும் இங்க வராத. இந்த இடத்துல எதுக்குமே உயிர் இல்ல, எல்லாமே பொருட்கள். யூஸ் அவ்வளவுதான். எப்பவுமே தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கிடையாது. ஓஹோ, வா 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 உட்காரு. என்னப்பா முகம் இவ்வளவு வாடி போயிருக்கு? அப்படி என்ன கப்பல் கவுந்தது? நான் தான் சொன்னேன்ல அவன் எங்க போயிட்டு வந்திருக்கான்னு. என்ன பேச்சு பேசுற நீ? அவனுக்கு கல்யாணம் ஆனா உனக்கு குழந்தை பிறந்துருமா? கொஞ்சம் மூடிக்கிட்டு சொல்லுப்பா, சொல்லு உன் கதை என்ன, அதை சொல்லு. அது அந்த பொண்ணை பார்க்க போயிருந்தேன். ஓஹோ, 5 நிமிஷம் மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது லவ்வா இல்ல அட்ராக்ஷனானு டெஸ்ட் பண்ணேன். அப்பதான் என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. எல்லாம் தோ இவனாலதான். அடப்பாவி, எங்க போனாலும் அவன் நினைப்பாவே இருக்கு. யாரை பார்த்தாலும் அவள மாதிரியே இருக்கு. வாழ்த்துக்கள் மச்சி. அல்லாவோட ஆசையும் என்னோட ஆசையும் உனக்கு எப்பவுமே இருக்கும். குழந்தை குட்டி பார்த்துட்டு சந்தோஷமா இரு. எனக்கு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட பத்தி தெரியும். இது என்னடா அட்ராக்ஷன் டெஸ்ட்? ஒன்னும் புரியல. இது கன்ஃபார்மா லவ். இவ்வளோலாம் மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஃபீல் பண்றன்னா இது உண்மையான காதல். நல்லவன்டா நீ, வேற இந்த உலகம் இருக்கு, அது ரொம்ப பெருசுதான். ஆனா பார்க்கிங் பண்றதுக்கு தான் இடமே இருக்காது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தேவதை கிடைக்கிறது இல்ல, அது உனக்கு தான் கிடைச்சிருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. நீங்க சொல்ற மாதிரி கொடுத்து வைக்க அது ஒன்றும் கடன் இல்லைண்ணா, ஃபீலிங். பொண்ணுங்க கிட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் கை கழுவ தான் பார்ப்பாங்க. ஆனா அவளை உண்மையாவே நான் கை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதயத்துக்குள்ள அவளை டாட்டூவா குத்தி இருக்கிறாங்கண்ணா. யப்பா, நீ நல்லவன் தான்பா. ஆனா அதுக்காக ராத்திரி ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல வேற ஏதாவது ஆயிருச்சு, அதுக்கப்புறம் இங்க யாரும் பொறுப்பாக முடியாதுப்பா, சொல்லிட்டேன். என்ன வண்டி நின்றுச்சு? ஐயா, நான் ஃபுல் லவ் மூட்ல இருக்கேன். ஸ்பாயில் பண்ணாம போ. என்னையே சுத்தி வந்துட்டு இருக்க, வரியா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நான் என்ன கடவுளா இல்ல பிலிம் ஹீரோயினா? நான் கோயிலுக்கெல்லாம் போனதே இல்லை, சும்மா பார்க்கணும்னு தோணுச்சேன்னு வந்தேன். என்ன காசு கொடுக்கணுமா? டீ குடிக்கிறியா? டீயா? இந்த நேரத்துக்கா? பின்ன வேற ஏதாவது வேணுமா? வேணாம்.
மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலே போதும். வா. என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. சரி போவோம். ஒரு ஆம்பளை என்கிட்ட சாரி கேட்டானா அது நீ மட்டும்தான். யாரும் தப்பு பண்ணாலே சாரி கேட்கறது இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன வேலை பண்ற? டிராவல்ஸ்ல இருக்கேன். நீங்க? சாரி. லவ், கல்யாணம் எதுவும் இல்லையா? ஐயோ, ரேஷன் கார்டும் ஓட்டர் ஐடியுமே இல்லை. வீட்டில் இருக்கிறது ஒரு பாயும் பெட்ஷீட்டும், பாத்ரூமில் இருக்கிறது ஒரு பக்கெட்டும் ஒரு சொம்பும், அவ்வளோதான். ம், உங்கள் பேரில் ஐடி கார்டு எதுவும் இருக்கா? ஷீலா. ஷீலா? ஓ மை காட். ஏன் நீ என்ன ஜெயம் ரவியா அஜித் குமாரா பூவை தூக்கிட்டு வந்திருக்க? அப்படிலாம் இல்லை. ம், அண்ணா ஹாப்பி பர்த்டேண்ணா. நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருக்கணும். அண்ணா இன்னும் 1 hour வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நைட்டு 12 இருக்கும். அப்புறம் விஷ் பண்ணியிருக்கலாம்ல. ஓட்டண்ணா. ஐயோ, நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க? என்கிட்ட செஞ்சுருக்கு. ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ். தேங்க்ஸ் அக்கா. இப்படி டீ வாங்கி தரத்துக்கு பதிலாக சரக்கு வாங்கி தந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். காலையிலேருந்து யாராச்சும் சரக்கு வாங்கி தர மாட்டாங்களான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ராஜா, இப்போ நீ தான்